வணக்கம். மத்திய ஆசிய நாடுகளில் நடைபெற்று வரும் போரின் காரணமாக மிகப்பெரிய அளவில் சிலிண்டர் தட்டுப்பாடை தான் நம்ம இப்போ சந்திச்சுட்டு வரோம். ஹோட்டல், டீ கடைகள் என பல வணிக நிறுவனங்கள் மூடப்பட்ட நிலையில் அத்தியாவசிய தேவையான நம்ம வீட்டு தேவைக்கான சிலிண்டரும் நமக்கு கிடைக்க 40 நாள் ஆகுது புக் பண்ணி, இன்னும் சிலிண்டர் வரல. இதனால் நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு முன்னோக்கி போகிறோமோ இல்லையோ, பின்னோக்கி விறகு அடுப்பு சமைக்கிற நிலைமைக்கு நம்ம வந்தாச்சு. இதற்கான மாற்று நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு ஏன் இன்னும் எடுக்கலை? இது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு எனும் ஒரு பிரச்சனையே கிடையாது, எல்லாமே சரியாக நடந்துட்டுருக்கு, தேவையான இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் நிலையில் நம்ம ரெகுலராக வந்துட்டு இருந்த சிலிண்டர் ஏன் நமக்கு இப்போ தட்டுப்பாடு ஏற்படுது, ஏன் நமக்கு கிடைக்கல? இதற்கான மாற்று வழிகளை நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த ஒன்றிய அரசு? தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதற்கான போராட்டங்கள் திமுக தலைமையிலும் திமுகவோட தோழமை கட்சிகள் தலைமையிலும் தினந்தோறும் இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கும். நமக்கான உரிமைகளை நம்ம பெற்றே தீருவோம். வெல்வோம் ஒன்றாக. நன்றி.